Hi, welcome back to Mithran Structures. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் நாங்கள் எம்சிக்யூ ரெடி பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. அதோட இந்த கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் ப்ளஸ் நீங்கள் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த ஆன்சர் கீ நாங்களே ரெடி பண்ணதும் மேக்ஸிமம் ஒரு 190-95% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நாங்கள் இந்த எல்லாமே புக்கை வச்சு தான் ரெஃபர் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்ன இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷினிங் டெக்னீஷியன் இந்த சிஎன்சி சப்ஜெக்ட்டுக்கான இந்த ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சிஎன்சி அதோட கொஸ்டின்ஸ் எப்படின்னு சொல்லிடுறோம். மாடரேட் கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப டஃப்பும் கிடையாது, ஒரு மாடரேட்டு. ஓகே, நார்மலாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 130 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிக் பண்ணியிருக்கலாம். இந்த மேக்ஸிமம் 160லேருந்து 65 கொஸ்டின்ஸ் வரையும் பிக் பண்ணலாம். ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 ஆன்சருமே சேமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் சேமாக இருக்கிற ஃபீலிங் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருந்துச்சு. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறோம் இந்த ஆவரேஜ் 130லேருந்து 140 ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 160-65 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, இதில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தோம், நீங்கள் ஐடி லெவல் ஆஃப் புக்கை மட்டும் பாருங்கள். ஏன்னா சிஎன்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி லெவல் நீங்கள் இந்த சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியன் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் புக்கு ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் இருந்து மட்டுமே ஒரு 160 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் இருந்துச்சு. இதில் சில அட்வான்ஸ் டாபிக் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா வேறு இதுலேருந்து கேட்டிருக்காங்களே தவிர இந்த மேக்ஸிமம் இதில் இருக்கிற டாபிக் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கில் இருந்தால் நாங்கள் ரெஃபர் பண்ணி எடுத்தது. ஓகேங்களா, இந்த புக்கில் இருந்து ரெஃபர் பண்ணி எடுத்தோம். ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா வேறு புக்கில் இருந்து. ஓகேங்களா, நம்ம சேனலில் ஆல்ரெடி புக் அப்லோட் பண்ணியிருந்தோம்னா அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸுக்கான இந்த ஆன்சர் வந்து ரெஃபர் பண்ணி எடுத்தது. இதில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷனும் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா சில இதுக்கு ஆன்சர் இல்லை. ஓகே, அதுக்கு நியர்பையான ஆன்சர் போட்டிருக்கோம். மேபி நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி சில ஆன்சர் போட்டிருக்கோம். பட் மேக்ஸிமம் ஒரு 95% கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக தான் நாங்கள் பிக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா, வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாங்கள் இந்த பிக் பண்ணிட்டோம். ஓகே, போலார் கோஆர்டினேஷன், இந்த இது பர்பஸ், இந்த வெர்டிக்கல் மிஷினிங், சிஎன்சி, இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பர் நம்ம இதுக்கான எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ரொம்ப அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இதிலிருந்து நாங்கள் சொல்கிறோம் ஒரு 150 கொஸ்டின்ஸ் ஆச்சும் வந்துருக்கு. ஓகேங்களா, இதில் சில டேர்ம்ஸ் அண்ட் சில இது டைரக்ட் கொஸ்டினாகவும் இருந்துச்சு. சில இதில் டேர்ம்ஸ் அண்ட் கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்சராக தான் கொஸ்டின் கேட்குற விதம் வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிக்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணி 1 செகண்ட் பாருங்கள். ஒரு 150-160க்கு மேலே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே போதும். ஏன்னா எனக்கு வந்த ஃபீட்பேக் நிறையா சொன்னவங்க பார்த்தீங்க அப்படின்னா 150-155 தான் இந்த மாதிரி மேக்ஸிமம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஸ்டின்ஸை வந்து நம்ம 2 or 3 டைம்ஸ் படிக்க முடியாது. டேரெக்டாக நம்ம சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுங்கிறதால அதில் பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு பண்ணியிருக்காங்க. ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இது நான் கொஸ்டினை படித்து பார்த்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் இல்லை அப்படின்னாங்க. பட் நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் பேசிக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. சிஎன்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதில் பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப இதெல்லாம் கிடையாது, பட் மாடரேட் தான். ஓகேங்களா, அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் சிஎன்சியோட ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க இதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மேக்ஸிமம் இதில் ப்ராப்ளமேட்டிக்கும் சப்ஜெக்ட் இது பண்ணியிருக்கோம். சில இது வந்து கொஞ்சம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கான்செப்சுவலாக கேட்டிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ஓரளவு நல்லா படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த கான்செப்ட்ஸ்லாம் பிக் பண்ண முடியும். பட் 150-140 கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக பிக் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மேட்ச் த ஃபாலோவிங் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இது ஆன்சர் பிக் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த ஆக்சிஸு, அந்த வெர்டிக்கல் மிஷினிங்கை பற்றி நிறையா கேட்டிருந்தாங்க.
கோடிங் வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும். அந்த கோடிங்கை பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஜி கோடி, எம் கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா போட்டிருந்தாங்க. நம்ம எம்சிக்கும் சரி, நம்ம புக் அப்லோட் பண்றதுலயும் சொல்லியிருந்தோம். சிஎன்சியை பொறுத்தவரையும் ப்ரோகிராமிங் கேட்கறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்த் ஆக்சிஸ்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலா இது ஒண்ணு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சிஎன்சி மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்றப்ப என்னென்ன இதெல்லாம் வரும், ஓகேங்களா, என்னென்ன ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வரும், எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் நம்ம சிஎன்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸியாக நான் பிக் பண்ணிடுவாங்க. பட் நம்ம இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு இந்த 15 கொஸ்டின் நம்ம பிக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சேஃப்டி ப்ரிகாஷன்லேருந்து இந்த ஆப்ரேஷன் ப்ரொசீஜரு, ஜென்ரலாக அவங்க என்னெல்லாம் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ அதில் இருந்தெல்லாம் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் அந்த ஒர்க் பண்ணி சிஎன்சிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஈஸியாக இந்த பிக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இதாங்க அந்த சிஎன்சிக்கு இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்க. இதுக்கான ஆன்சர் எல்லாமே ஃப்ரம் இந்த சிஎன்சி நம்ம ஐடி புக்கில் இருந்தால் மேக்ஸிமம் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அதனால் நம்ம இது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இன்னும் ஒரு 15 டேஸ் ஆர் 20 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி வந்து இந்த ஆன்சர் கீ அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு இதுக்கும் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அந்த இதுக்கும் சில கொஸ்டின்ஸ் வந்து எங்களால் பிக் பண்ண முடியல. பிக் பண்ண முடியலன்னா அது கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்பராக எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒரு மினிமம் ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் ஆன்சர் பிக் பண்ணலை. அது கரெக்டாக பிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையுமே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதனால் 200 கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆன்சர் வந்து நாங்கள் பிக் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது நமக்கு வந்து மேனுவல் எக்ஸாம் கிடையாது. எனக்கு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வந்து நம்ம டிக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா, நீங்கள் எந்த ஆன்சர் பிக் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஒரு 160க்கு மேலே 150 155க்கு மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கிடைக்கிறதுக்குன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அதேமாரி பேப்பர் 1ல் நீங்கள் மினிமம் ஒரு 65 to 70 ஆச்சும் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சிஎன்சியில் பாசிபிள் நிறையா இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ்க்கான ஆன்சர் கீழே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ.